வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் கட்சிகளிடையே நடைபெறும் இணைவு முயற்சிகள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடைமுறை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. இறுதிக்கட்ட அமைதியின்மையில் உயிர்நீத்த தமிழ் மக்களின் நினைவு கூர்வதற்காக இடம்பெறும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று அனுஷ்டிப்பு. உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகளுடன் பெரும்பான்மையை பெற்ற தரப்பின் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச கருத்து. தற்போதைய அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அடிப்படை தளமாக கருதப்படும் தேசிய மக்கள் சக்தி முழுமையாக வீழ்ச்சியடைந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி சபைகளை அமைக்க வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் கட்சிகளிடையே நடைபெறும் இணைவு முயற்சிகள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடைமுறை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீர்த்தநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் இது தொடர்பான சந்திப்புகள் தற்போதைய முக்கிய அரசியல் விவாதமாக உருவெடுத்து வரும் நிலையில் இது குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்தவர் தமிழ் மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு கட்சிகள் இடையேயான இணைப்பினை நேர்மையாக ஆய்ந்து அது ஒரு பொதுவான அரசியல் நோக்கத்தில் இணைந்து செயல்படுவது அவர்கள் எதிர்கொள்கின்ற அரசியல் சவால்களுக்கு சிறந்த பதிலாக அமையும். மாற்றத்தை வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த 6 மாதங்களில் எந்த ஒரு கணிசமான அரசியல் அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுத்ததற்கான சாட்சியங்களை வழங்கவில்லை. இதனை தெளிவாக உணர்ந்த வடக்கின் மக்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தங்கள் பதிலை தெரிவித்துள்ளனர். பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன என்பது மக்கள் அவர்களிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையினை பிரதிபலிக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்னடைவுக்கு தள்ளி வருகின்றது. இதனை பொது எதிரியாக கொண்டு தமிழ் மக்களை அச்சுறுத்தி சூழ்ச்சி அரசியலில் பாதுகாக்க தமிழ் கட்சிகள் உறுதியான ஒற்றுமையினை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை எதிர்த்து பதவியின் தவறான நடைமுறை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக 22 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு முன்னிலையில் அவர் நாளைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராக உள்ளார். இந்த சந்திப்பின் போது குற்றச்சாட்டுகள் அடங்கிய அதிகாரப்பூர்வ குற்றப்பத்திரிகை அவரது கையில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற குழு அறை 8 கூட்டம் ஒன்று நடைபெறும் நிலையில் அந்த வாயிலாகவே தென்னகோன் முதல் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்ட பின்னர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க தேவையான நேரம் அவருக்கு வழங்கப்படும். இந்த குழு கடந்த சில வாரங்களாக தொடக்க விசாரணைகளை முன்னெடுத்து வந்ததன் தொடர்ச்சியாக தென்னகோனை அழைத்திருப்பது விசாரணையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னோடியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒத்துழைப்பு உருவாகி வந்தாலும் வவுனியாவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறக்கணிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வவுனியா வடக்கில் தற்போதைய இடங்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சி 5 ஆசனங்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 4 ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3 ஆசனங்களையும் பெற்றுள்ள நிலையில் வவுனியா வடக்கு பிரதேசத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது ஆதரவை வழங்க உள்ளதாக முன்கூட்டியே அறிவித்திருந்தது. அத்துடன் ஏனைய உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதை தடுக்கும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து செயல்படுவதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் வவுனியா வடக்கில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏனைய கட்சிகளுடன் மாவட்ட மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் எந்த ஒரு கலந்துரையாடலும் இதுவரை இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவு முக்கியமானது ஒரு அம்சமாக இருக்கின்ற போதும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மாவட்ட மட்டத்தில் நடத்தப்படாமல் இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மாறாக தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவை மற்ற கட்சிகளை அழைத்து மாவட்ட மட்ட கூட்டங்களை நடத்தி வருவது தமிழ் தேசிய ஒற்றுமை குறித்து கேள்விகளை எழுப்பும் வகையில் உள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட அமைதியின்மையில் உயிர்நீத்த தமிழ் மக்களை நினைவு கூர்வதற்காக ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மே 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலான வாரம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் என்று அறிவிக்கப்பட்டு அதன் பொருட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் உள்ளிட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெறுவதுடன் முக்கிய நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நடைபெற்று வருகிறது. முற்பகல் 10:15 மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து 10:29 மணிக்கு மணி ஒலி
ஒலிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதை பின்னர் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவஞ்சலி தீபங்களும் ஏற்றப்பட்டது. அதே நேரம் குறித்த முக்கிய நிகழ்வுக்கு முன்னதாக காலை 6:30 மணியளவில் முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரையில் இறுதி அமைதியின்மையில் உயிர் நீத்தவர்களுக்கான ஆத்ம சாந்திக்கான சடங்குகளும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடக்கு கிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத் தலைவர் அருட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்ட்ராங், நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடி எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் நீதி கோரியும் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் தமிழின் அழைப்பின் 16ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று ஞாயிற்றுக்கிழமை நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளார். நந்திக்கடல் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது, எங்கள் வரலாற்றின் வேதனைமிகு இறுதி தருணங்களின் அமைதியான சாட்சியாக இந்த நந்திக்கடல் விளங்குகிறது. எத்தனையோ உறவுகளின் கண்ணீரும் தியாகமும் கலந்து கிடக்கும் இந்த கடலெண்ணையை வணங்கி மலர் தூவுவதன் மூலம் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திலும் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகளில் கரைத்துறை பெற்று பிரதேச சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று ரத்னம் ஜெகதீசனும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒவ்வொரு சபையிலும் பெரும்பான்மையை பெற்ற தரப்பின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையுடன் இருக்கும் சபைகளில் அவர்களது உறுப்பினர்களுக்கு பதவிகளை வழங்குவதற்கான ஆதரவு வழங்கப்படும். அதே நேரம் எம்மை அச்சுறுத்திய அரசியல் முடிவுகளை எடுக்க வைக்க முடியாது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் இதை நன்கு அறிந்தவர். மக்கள் நமக்கு தந்துள்ள ஆணைக்கு மதிப்பளிக்கின்றோம். ஆனால் எங்களை பழிவாங்க பொய்களை உருவாக்க முயற்சிக்கப்படுமானால் அதையும் எதிர்கொள்வோம். நல்லாட்சி அரசின் போதும் இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டோம். எனவே அனுரவின் அச்சுறுத்தல்களால் நாம் அஞ்ச போவதில்லை என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி சபைகள் அமைப்பதற்கான சட்டம் மற்றும் வழிமுறைகள் நிலவுகின்றன. அந்த விதிகளின் அடிப்படையிலேயே சபைகள் அமைக்கப்பட வேண்டும். பெரும்பான்மை பெற்ற தரப்பை மையமாக கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். அரசியல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முக்கிய கட்சி செயலாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் கட்சியின் செயலாளர் அங்கு இல்லாத காரணத்தால் கட்சியின் நிலைப்பாட்டை விளக்க நாமல் ராஜபக்ச இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். 2018க்கு முன்பு அறிமுகமான புதிய தேர்தல் முறைமைக்கு பொதுஜன பெரமுன எதிராக வாக்களித்தது. அப்போது அது தனது லாபத்திற்கேற்ப ஜேவிபியை ஆதரித்தது. தற்போது அதே முறைமை அரசுக்கு பாதகமாக இருப்பதால் ஜேவிபி அதனை எதிர்த்து வருகிறது என்று அவர் விமர்சித்தார். மக்கள் தீர்மானம்தான் முக்கியம். தேர்தல் விதிமுறைகள் பிரகாரம் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றிருந்தாலும் 50% தாண்டாத நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு சபைகளை உருவாக்க உரிமை உண்டு. எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு பதிலாக ஜனாதிபதி கட்சி செயலாளர்களை அழைத்து திட்டமிட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றார். 38 உள்ளூராட்சி சபைகளில் வெற்றி பெற்றுள்ளதையும் வெற்றி பெற்ற சுமார் 700 உறுப்பினர்களை விரைவில் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராய உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் காட்டுவது தற்போதைய அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் அடிப்படை தளமாக கருதப்படும் தேசிய மக்கள் சக்தி இயக்கம் 8 மாதங்களுக்குள் முழுமையாக வீழ்ச்சியடைந்து விட்டதாக பிவித்துறை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஊடகவியலாளரிடம் பேசிய அவர் இது குறித்து மேலும் கூறுகையில், அரசாங்கம் தனது முதல் நியமனமான ஜனாதிபதியின் செயலாளரை நியமித்ததில் இருந்தே தவறான பாதையில் செல்ல தொடங்கியது. அரசு உருவாகி ஒரு வாரமே ஆகாத நிலையில் 3வது நியமனமான பொது பாதுகாப்பு செயலாளர் தொடர்பாகவே நாங்கள் எதிர்ப்பு வெளியிட்டோம். நாங்கள் அரசின் தவறான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டியுள்ளோம். நாட்டையும் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்தில் ஊழல் செய்ய அனுமதிக்க முடியாது. அரசாங்கம் பணிவுடன் தங்கள் தவறுகளை ஏற்று திருத்த முனைவதாயின் மீள்வர வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்கள் ஆணவமாக செயல்பட்டால் அந்த தவறுகளை பாதுகாப்பதன் மூலம் இறுதியில் தங்களையே அழித்து விடுவார்கள் என்றும் அவர் எச்சரித்திருந்தார்.